ஸ்டெம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் நீட் 2025 வினா விடையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சென்டரில் பிரத்யேகமாக தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வருடத்திலிருந்து நம்ம ஆன்லைன்ல தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் மீடியமுக்கு தனி வகுப்பு நடக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளத்துல ஒரு பொருள் புவியின் மேற்பரப்பில் 48 நியூட்டன் எடையுடன் உள்ளது. மேற்பரப்புல அந்த எடை எவ்வளவுனா 48 நியூட்டன். வெயிட் 48 நியூட்டன். மேற்பரப்பில் புவியின் மேற்பரப்பில் உள்ள எடை. புவியின் ஆரத்தில் 1/3 உயரத்தில் புவியின் ஆரம், அதுல 1/3 r/3 உயரத்தில் புவி மேற்பரப்பிலிருந்து அப்பொருள் உணரும் ஈர்ப்பு விசை. இன்னொரு பொருள் நான் இங்க வைக்கிறேன். அதே பொருளத்துக்கு நான் இங்க கொண்டு போய்க்கிறேன்னா புவி பரப்பிலிருந்து எவ்வளவு உயரத்தை கொண்டு போய்க்கிறேன்னா r/3 உயரத்துல வச்சிருக்கிறேன். அதுல இங்க ஒரு ரேடியஸ் r இருக்கு. இப்போ மொத்த உயரம் நம்ம r+r/3 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறோம். புவி ஈர்ப்பு விசை முடுக்கம் ஃபார்முலா என்னது? gm/r². ஒரு பொருள் புவியின் பரப்பில் இருக்கும்போது அந்த பொருள் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு உயரத்தை கொண்டு போய் தூக்கி வைக்கிறேன். ஹெச்ன்ற உயரத்தை தூக்கி வைக்கிறேன். புவி ஈர்ப்பு விசை முடுக்கம் என்னவா இருக்கு? GH ஃபார்முலா மாறும். gm/r+h². திஸ் இஸ் ஃபார்முலா. ஓகே, நமக்கு என்ன கேட்கிறான்னா விசை கேட்கிறான். உயரத்தில் இருக்கிற பொருளோட விசை எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறான். இப்போ விசைக்கு ஃபார்முலா என்னது? கிராவிட்டி ஃபோர்ஸ் W அட் த ஹைட். அதனால m நிறை இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த ஹைட். புவியீர்ப்பு விசை முடுக்கம் அட் த ஹைட். அதுக்கு இது புவியின் மேற்பரப்பில் இருக்கிறதுக்கு m×g தான். ஸோ நான் இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் 1 and 2. பொருளின் நிறை எப்போதுமே மாறாது. அதனால நான் ஈக்குவேஷன் 1 2 நான் வகுக்கிறேன். வகுக்கும் போது m கேன்சல் ஆகும். we get gh/g. gh-க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். gm/r+h² இன்ட்டு r²/gm வரும். gm கேன்சல்ட் அவுட். ஸோ பொருளின் விசை அட் த உயரம், இந்த உயரத்தில் இருக்கிற பொருளின் விசை டிவைட் பை பொருளின் விசை புவியின் மேற்பரப்பில் பொருளின் விசை இஸ் ஈக்குவல் டு r²/r+h². நமக்கு என்ன தேவை? பொருளின் விசை அட் த உயரம். உயரத்த பொருளின் விசை தான் எனக்கு தெரியும். ஸோ WH தான் எனக்கு தேவை. WH இஸ் ஈக்குவல் W இன்ட்டு r²+r+h². we have a formula right now. நம்ம ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிட்டோம். இப்போ வேல்யூவை இதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். புவியின் மேற்பரப்பில் அந்த பொருளின் விசை எவ்வளோ? W 48 இருக்கு இல்லையா? இப்போ டபிள்யூக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 48 போட்டுக்கலாம். ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் r. இது r. ஹச்ங்கிறது என்னது? r/3 the whole square. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. r², 4r3 the whole square, 48 into r² into 9 divided by 16 r² cancelled out. 16 48 அடிச்சனாலே 3 16 48 3 27. அப்புறம் விசை அந்த உயரத்துல எவ்வளவு விசை இருக்குன்னா 27 நியூட்டன் இருக்கு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.